வெல் டன் ராதா. நெத்தியடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். நம்ம பேர் வக்கீலுங்கிற நினைப்புல கருப்பு கோட்டு போடுறாங்களோ ஒழிய அறிவு சுத்தா என்ன மைக்க? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த கேஸ் ஆர்கியூ பண்றது ஒண்ணுதான், பண்ணாதது ஒண்ணுதான் அன்னைக்கு சொன்னீங்களே மிஸ்டர் சாரி. ஐ எம் சாரி. ராதா ஜெயிச்சு கட்டிட்டாங்க பாத்தீங்களா? என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இனிமே நமக்கு ராதா தான் அட்வொகேட். நம்ம கேஸ் எல்லாம் அவங்க தான் டீல் பண்ண போறாங்க. சார் நான் மாட்டேன் மட்டும் சொல்லிடுறாங்க. மிஸ்டர் சாரி, இன்னைக்கு ராதாக்கு உதவியா இருங்க. ஐ ஜாலி. நானா? ஓகே சார். ராதா, உங்களுக்காக நான் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க அவசியம் கலந்துங்க. என்ன வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியல. ஒரு கடனை தீர்க்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் வாதாடினேன். உங்க மக அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு. பெரியவங்க நீங்க தான் என்ன மன்னிக்கணும். வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறியே, அது ஒன்னே போருமா. கோர்ட்ல நீ சொன்னியே, அது அத்தனை வாஸ்தவம் தாம்மா. அரசியல் தான் என் குழந்தைய கொண்டுச்சேபடி அடுத்தவன் குழந்தைய கொல்லலம்மா. அம்மா ஒண்ணுமே சொல்லலையே. சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்ட. அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா. நான் புறப்படுறேங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சு என்கிட்ட கேட்கலாம். உங்க புள்ள இல்லைனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம். நான் வரேன். ஏம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆமா ஃபாதர். துணைக்கு மக இல்லையேங்கிறதுக்காக இந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டேன். உடம்பும் தளர்ந்து போச்சு. வர வர இந்த அநாத பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கவும் முடியல. முன்ன மாதிரி ஓடி ஆடி நிதி சேர்க்கவும் முடியல. நிதிக்காக நீங்க ஏன் ஃபாதர் அலையறீங்க? வக்கீல் தொழில இப்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இந்தங்க ஃபாதர், ₹1,00,000 எழுதிருக்கேன். வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஃபாதர், வாங்கிக்கங்க. ஏம்மா, இப்ப நீ குடுக்கறிய இந்த பணம் இது நியாயமா சம்பாதிச்சதா இருந்தா, உண்மையும் உழைப்பும் இதுல இருக்குமானா கட்டாயமா இதை நான் வாங்கிக்கிறேம்மா. கொடு. நியாயமான பணமான ஃபாதர் என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில ஒரு முள் குத்துச்சு. அந்த பணம் நியாயமானதுதான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? திருடன் கூட தான் திருப்பதி உண்டியல்ல பணத்தை போடுறான். கடவுள் அதை ஏத்துக்குமா? என் ஃபாதர் அதை ஏத்துக்கல. யாருடைய வஞ்சத்துக்காகவோ பாவம் அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான். நான் செத்தவனுக்காக வாதாடல, அநியாயமா அவனுக்கு கொலை செஞ்சவனுக்காக வாதாடினேன். நான் நீதியை மட்டும் ஏமாத்தல, கடவுளையே ஏமாத்திட்டேன். உங்க தவறான கேஸுக்கெல்லாம் வாதாடி உங்க வக்கீலா வாழறத விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுது. நீங்க அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லைங்கிறதா? எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்ன ஒரு பாவின்னு சொல்றீங்க. என்ன பண்றது? ஒரு குடிகார அப்பனுக்கு மகனா போறன்னு தொலைச்சிட்டேன். அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக பிக் பாயிண்ட் அடிக்க வச்சுட்டான். அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு. அப்பன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஃபாதருக்கு அப்புறம் ஒரு காட் ஃபாதர். என் மேல நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா. குடும்பத்துக்காக திருடுனா திருந்திடலாம், கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. நம்ம தலையெடுத்து இப்ப நான் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டேன். வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு. இப்ப அந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கி எறிய நான் தயாராயிட்டேன். ராதா, நான் திருந்தி வாழணும்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுனால தான் முடியும். அதுவும் அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும்
சாகிற வரைக்கும் எனக்கு ஆதரவா கூடவே இருந்துட்டா. சத்தியமா அந்த பொண்ணு உன்னை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது ராதா. ப்ளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத ராதா. இத நீங்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்டிருந்தா அவ சம்மதிச்சிருப்பா. ஆனா ஒரு தாய் கிட்ட கேக்குறீங்களே. சாரி. ஹலோ, நான் வசந்தமாலா பேசுறேன். நான் முதல்வர் பேசுறேன். முதல்வருங்களா? ஆமா. பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்னங்க? நான் உன்னை பார்க்கணும், நேர்ல வர்றேன். நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா? ஐயோ, நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும். எப்போ வர போறீங்க? இதோ இப்பவே, இன்னும் 5 நிமிடத்தில். வாங்க வாங்க வாங்க. லட்சுமி, லட்சுமி, இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல்வர் வர போறாரு. நீ போய் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. லட்சுமி, லட்சுமி. நீங்க நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே. நீயா முதல்வரா? நானேதான், முதல்வரேதான். நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர். இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள், தெலுங்கில் பிரின்சிபாலு என்று சொல்லுவார்கள், இன்னும் பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள். அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரமில்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். உனக்கா ஆர்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ? போமேன் வெளியே. என்னையா போ என்று சொல்லுகின்றாய்? என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான். நான் சொல்லுகிறேன், மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றாய் நீ. அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது. அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டால் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன். சோடா இருக்கா? உன் மொகர கட்டிக்கு சோடா போட. அடுத்த மேடையில் சோடா குடித்து விட்டு உன்னை பற்றி பேசிக் கொள்கிறேன். கஸ்மாலாம். யாரும் நகரக்கூடாது. இன்கம் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் ரேடுக்காக வந்திருக்கும். Where's your manager? I am the office manager. I see. உங்க அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. Where's your boss? Sorry sir, இன்னைக்கு அவர்